நம்ம ஃபோட்டோ எடிட்டிங் இல்லையா, இது எல்லாத்துக்கும் கோரல் ட்ராவில் பண்ணக்கூடிய டிசைன்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி சிஎம்ஒகே அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம பேசிகிட்டே இருப்போம். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபினா என்ன, சிஎம்ஒகேனா என்ன அப்படின்றத இப்போ பார்த்துக்கலாம். இப்போது இது என்னென்னா வயலட், இண்டிகோ, அந்த ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விசிபிள் ஸ்பெக்ட்ரம். நம்ம கண்ணால் இந்த கலர்ஸை தான் பார்க்க முடியும். சரிங்களா? சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளிக்கதிரில் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய கலர் இந்த விப்ஜிஆர்ன்ற கலர் தான். விப்ஜிஆர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விப்ஜிஆர், ஸ்பெக்ட்ரம், ரெயின்போ இதெல்லாம் கேள்விப்பட்டு போனீங்களா? அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கலர்ஸை மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரம்ன்றது எதுலேருந்து எது வரைக்கும்னா 400 நேனோமீட்டர்லேருந்து 700 நேனோமீட்டர் வரைக்கும் தான் நம்ம கண்ணால் இந்த கலர்ஸை விசிபிளாக பார்க்க முடியும். அதுக்கப்புறம் உள்ள கலர்ஸ் என்னென்னா 400க்கு முன்னாடி உள்ள கலர்ஸ் அல்ட்ரா வயலட், இந்த சைடு உள்ளது இன்ஃப்ராரெட்டு. சரிங்களா? அப்போ இது எல்லாமே என்னென்னா இதில் இந்த மேஜரான கலரில் இந்த விசிபிள் லைட்டில் உள்ள மேஜரான கலர் ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. சரிங்களா? ரெட், க்ரீனு அண்ட் ப்ளூ இந்த 3 கலர் தான் இதில் பிரைமரி கலர்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த ஸ்பெக்ட்ரம் கலரில் வரக்கூடிய மேஜர் கலர் ரெட்டு, க்ரீன் அண்ட் ப்ளூ. இதுதான் ஆர்ஜிபின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ இந்த ஆர்ஜிபி கலரில் இருந்து தான் நமக்கு சயான், மெஜந்தா, எல்லோ, பிளாக் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இப்போது சூரியன்லேருந்து வரக்கூடிய லைட் நமக்கு ஒயிட் கலராக தெரியுது. அப்போ ஒயிட் கலர்னால் அதில் 3 கலர் சேர்ந்துருக்கு. அதாவது ரெட்டு, க்ரீன், ப்ளூ. ரெட், க்ரீன், ப்ளூ இந்த 3 கலருமே சேர்ந்தது தான் சன்லைட்லேருந்து வரக்கூடிய நமக்கு லைட்டு. ஓகே. இப்போது க்ரீன் அண்டு ரெட்டு சேரும்போது என்ன ஆகுது, எல்லோ கலரில் அந்த இடத்துல மிக்ஸ் ஆகும்போது அந்த க்ரீனும் ரெட்டும் லைட் மிக்ஸ் ஆகும்போது இந்த இடத்துல என்ன வருது, எல்லோ கலர் நமக்கு வந்துருக்கு. அதே போல் ரெட் அண்டு ப்ளூ கலர் மிக்ஸ் ஆகும்போது மெஜந்தா கலர் மாதிரி ஒரு லைட் சோர்ஸ் அந்த இடத்துல மிக்ஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ரீன் அண்டு ப்ளூ சேரும்போது சயான் மாதிரி ப்ளூ கலரில் ஒரு லைட் மிக்ஸ் ஆகுது. ஸோ இந்த லைட் சோர்ஸை வச்சு இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் இங்க்கு தயாரித்தாங்க. அந்த டிரான்ஸ்பரண்ட் இங்க்னா என்ன அர்த்தம்னா, இப்போ சயான் இங்க்கும் எல்லோ இங்க்கும் சேரும்போது க்ரீன் கிடச்சிரும், எல்லோ இங்க்கும் மெஜந்தா இங்க்கும் சேரும்போது ரெட்டு கிடச்சிரும், மெஜந்தாவும் சயானும் சேரும்போது ப்ளூ கிடச்சிரும். ஸோ நமக்கு தேவையான ஆர்ஜிபி கலரை சிஎம்ஒகேலேருந்து சயான், மெஜந்தா, எல்லோ அப்படின்ற 3 கலர் ஷேட்லேருந்து கொண்டு வந்துடுறோம். இந்த 4 கலரில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ, சயான், மெஜந்தா, எல்லோ இங்க் கம்பல்சரி டிரான்ஸ்பரண்ட் இங்காக இருக்கும். டிரான்ஸ்பரண்ட் இங்க்னா என்னென்னா இந்த இங்க்கும் சேரும்போது ஒரு மிக்ஸ் பண்ணும்போது வேறு ஒரு கலராக கிடைக்கும். ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் மற்ற சில ப்ராசஸ் கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒப்பேக் இங்க்னு சொல்லுவோம். இது டிரான்ஸ்பரண்ட் இங்க். சரிங்களா? ஆயில் பேஸ்டு டிரான்ஸ்பரண்ட் இங்க். இந்த டிரான்ஸ்பரண்ட் இங்க்கு தான் ஆஃப்செட்டில் யூஸ் பண்ண முடியும். சயான், மெஜந்தா, எல்லோ, பிளாக் அதாவது மல்டி கலர் 4 கலர் ப்ராசஸில் எல்லாத்துலேயுமே டிரான்ஸ்பரண்ட் இங்க் தான் யூஸ் பண்ண முடியும். இதில் புரியுதுங்களா? அப்போது மெஜந்தாவும் எல்லோவும் சேரும்போது ரெட்டு கிடைக்குது, சயானும் எல்லோவும் சேரும்போது க்ரீன் கிடைக்குது, மெஜந்தா அண்டு சயான் சேரும்போது ப்ளூ கிடைக்குது. இப்போது எனக்கு ஒரு கலர் வேணும் அப்படின்னா இப்போது நான் மெஜந்தாவை 100% கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் மெஜந்தாவிலேருந்து கொஞ்சம் எல்லோ ஆட் பண்ணேன்னா எனக்கு வேறு மாதிரி கலர் கிடைக்குது. எல்லோ இல்லாமல் நான் சயான் கொடுக்குறேன். இப்போ சயானில் ஒரு 60% கொடுத்தா கலர் ஷேட் மாறுதுங்களா? ஸோ அப்போ இந்த கலர் எங்கேருந்து வருது அப்படின்னா இது ரெண்டும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெஜந்தாவும் சயானும் சேரும்போது 100% சேரும்போது இந்த கலர் கிடைக்குது. நான் இங்கே 60% ஆட் பண்ணியிருக்கிறேன். 60% ஆட் பண்ணும்போது அந்த ஆர்ஜிபி கலரில் ப்ளூவில் உள்ள ஷேடில் இந்த கலர் எல்லாம் கிடைக்குது. ஓகே. ஸோ இது போல் மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன் கலர் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஆஃப்செட் ப்ரெஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 4 கலர் யூனிட் இருக்கும். ஒவ்வொரு கலரும் பார்த்தீங்கன்னா சயான்,
மெஜந்தா, எல்லோ, பிளாக் இந்த 4 கலரும் இதில் ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒவ்வொரு கலர் பிரிண்ட் ஆகி வரும். ஆமாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சயான் கலரில் பிரிண்ட் ஆகி இங்கே வரும்போது மெஜந்தாவும் இந்த மாதிரி ஷேட் கிடைக்குது. ஸோ சயானும் மெஜந்தாவும் சேரும்போது இந்த மாதிரி ப்ளூ கலர்லாம் கிடச்சிரும். அதுக்கப்புறம் எல்லோ கலர் வந்து சேரும்போது, அதாவது எந்த இடத்துலனா எல்லோவும், அதாவது ப்ளூவும் எல்லோவும் சேரும்போது க்ரீன் கலர் கிடச்சிருது. புரியுதுங்களா? அதே போல் ஃபைனலாக ஒரு கலர் வந்து எக்ஸ்ட்ரா, பிளாக்ன்றது வந்து எக்ஸ்ட்ரா கலர். சயான், மெஜந்தா, எல்லோ 3 சேர்ந்தா ஒரு பிளாக் கிடைக்கும். அந்த பிளாக் இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ராவாக வந்து பிளாக் அப்படின்றத வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ சயான், மெஜந்தா, எல்லோ வந்து ஆர்ஜிபிலேருந்து வந்திருக்கக்கூடிய கலர் செகண்டரி கலரு. ஆர்ஜிபி வந்து ஃபஸ்ட் ப்ரைமரி கலர். புரியுதுங்களா? இதே ப்ராசஸில் தான் உங்களுக்கு இன்ஜெக்ட் பிரிண்டரும் ஒர்க் ஆகுது. இந்த இன்ஜெக்ட் பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 4 கேட்ரிட்ஜ் இருக்கும். எல்லோ, மெஜந்தா, சயான் அண்ட் பிளாக்கு. ஸோ இந்த 4 கேட்ரிட்ஜில் தான் இந்த பிரிண்ட் ஆகி வருது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் பிரிண்டிங்கில் போனீங்கன்னா இதே போல் நமக்கு 4 விதமான இங்க் இருக்கும் உள்ள. இந்த இங்க் தான் வந்து பிரிண்ட் ஆகுது. ஒன்று வந்து மெஜந்தா, ரெண்டாவது வந்து சயான், எல்லோ அண்ட் பிளாக்கு. ஸோ இந்த 4 விதமான இங்க் தான் இந்த ஃப்ளக்ஸ் பிரிண்டிங்லேயும் நமக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆஃப்செட் பிரிண்டிங், இன்ஜெக்ட் பிரிண்டிங், அதுக்கப்புறம் ஃப்ளக்ஸ் பிரிண்டிங், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஎம்ஒய்கேன்ற கலர்ஸில் தான் நமக்கு பிரிண்ட் பண்ணுறோம். சிஎம்ஒய்கே எதுலேருந்து வந்ததுன்னா இந்த மாதிரி ஆர்ஜிபி கலர்லேருந்து நமக்கு கிடைச்சது.